யார் ஆயிஷா? கேள்வி வருது. ஜௌஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. மன் நபி? பிள்ளைங்க சத்தம் வருது, மன் நபி. அதுக்கு மேல நான் அர்த்தமும் சொல்ல மாட்டேன், வேணாம். இதான் வஹத்துல் வஜூது. வஹத்துல் வஜூதுன்னா என்னங்க? வஹத்துல் வஜூது இதாங்க வஹதத்துல் வஜூது. ஒரு விஷயம் தெரியுமா? வஹதத்துல் வஜூதுனுடைய ஒரு கருத்தை தெளிவுபடுத்துறதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். விளங்குனா விளங்கிடுங்க, விளங்கு இல்லைன்னா விட்டுருங்க, பிறகு போட்டு குழப்பக்கூடாது. ஒரு ஆளு பக்கத்து வீட்டுக்காரனோட தோட்டத்துல இருந்து கொஞ்சம் மண் அள்ளணும். பக்கத்து வீட்டுக்காரனுடைய தோட்டத்துல இருந்து கொஞ்சம் மண் அள்ளி எடுத்துட்டு வந்து அந்த மண்ணை பிசைஞ்சு அதுல ஒரு அழகான ஒரு பானை செஞ்சான். இங்க எப்படி பானை தானே சொல்லி, குடம்பா பானையா? பானை செஞ்சான். அந்த பானை செஞ்சு அந்த பானையில தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறான். அந்த பானை தண்ணி நல்ல சில்லுண்டு தானே இருக்கும், குழு குழுன்னு இருக்கும். அப்ப ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரன் எவன் தோட்டத்துல மண் அள்ளிட்டு வந்தான், அவன் என்ன செஞ்சான், ஒரு நாள் இவன் வீட்டுல வந்து நின்று கொஞ்சம் தடி குடிக்க தண்ணி கொடுன்னா. இவன் அந்த பானையில இருந்து தண்ணி அள்ளி கொடுத்தான். அதை வாங்கி குடிச்சவன்னு சொன்னா, இப்படி சில்லுண்டு ஒரு தண்ணி நான் குடிக்க இல்லையே, ஏது இது, எப்படி உனக்கு? அவன் சொன்னான், ஒன்னும் இல்லப்பா, உன் தோட்டத்துல இருந்த கொஞ்சம் மண்ணைத்தான் எடுத்து ஒரு பானை செஞ்சேன், அந்த பானையில ஊற்றி வச்சு தண்ணியை தான் உனக்கு தந்தேன். அப்ப இவன் நீயத்து கெட்டு போச்சு. தண்ணி வாங்கி குடிச்சவன் நீயத்து கெட்டு போச்சு. அப்ப சொன்னா, என் தோட்டத்துல தானே மண் எடுத்த, அந்த மண்ணுல தானே பானை செஞ்ச, அப்ப அந்த மண் யாருக்கு சொந்தம்? மண் யாருக்குன்னு சொந்தம்? சரியா போச்சு. என்ன எப்படி பார்க்க, மண்ணு யாருக்கு சொந்தம்னு கேட்கறேன். சும்மா சாதாரணமா தான் கேட்கறேன், இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்ல. அவனுக்கு சொந்தம், அந்த தோட்டம் உள்ள வீட்டுக்காரனுக்கு சொந்தம். அவன் கேட்கறான், மண்ணு யாருக்கு சொந்தம்? எனக்கு தானே சொந்தம். அப்ப மண்ணை என்கிட்ட கொடுத்துரு, பானை நீ வச்சுக்கிட்டான். மண்ண என் மண்ணை என்கிட்ட கொடுத்துருப்பா, நீ செஞ்ச பானையை நீ வச்சுக்க. இவன் சொன்னாட, மண்ணு தாண்டா பானைன்னு இருக்கு. என்ன சொல்றான், மண்ணு தான் பானைங்கிற பேர்ல நிக்குதப்பா. இப்ப மண்ணை எடுக்கிறதா இருந்தா பானை வஜூது, பானையுடைய வஜூது சாலி கத்தமாயிடும், முடிஞ்சு போயிடும். அந்த மண்ணு தான் யதார்த்தத்துல பானைங்கிற பேர்ல ஷக்கல்ல, தோட்டத்துல, வடிவத்துல, உருவத்துல காணப்படுகிறதே தவிர அசல்ல அது பானை இல்லடா. அந்த உருவத்துக்கு தாண்டா பேரு பானை, அது யதார்த்தத்துல ஹக்கீகத்தை அது அல்லடா, அது மஜாஜி. ஆனா யதார்த்தம் அதோடைய ஹக்கீகத் என்ன தெரியுமா? அது மண்ணு தான். அப்ப மண்ணு தானே, அதை எடுத்து கொடு, பானையை நீ வச்சுக்கின்றான். இவன் எப்படிங்க கொடுப்பான்? இதாங்க வஹதத்துல் வஜூது. விளங்கா? வஹதத்துல் வஜூத் என்று சொன்னது என்ன? இதுதான் வஹதத்துல் வஜூத். இன்னொன்னும் இருக்கு, வஹதத்து ஷுஹூத் என்று ஒன்றை வச்சு கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு இருக்குது, மூணு இருக்குது, ரெண்டு இல்ல மூணு இருக்குது. வஹதத்துல் இஜாதியா என்ற ஒரு அமைப்பை வச்சு கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு கருத்து. ஆனா அது உலகத்துல தலை தூக்க இல்லை, காலப்போக்கில் காணாவே போயிடுச்சு. வஹதத்து ஷுஹூதிலும் ஹுசாமுத்தீன் சுஹ்ரவர்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றவர்கள் விலாயத்துக்கு வஹதத்து ஷுஹூதுடைய கொள்கையில் வந்திருக்கிறார்கள். ஆனா 199 வலிமார்கள் விலாயத்தினுடைய நிலை கொண்டவர்கள், சூஃபியாக்கள் கையாண்ட வழிமுறை முழுவதும் வஹதத்துல் வஜூத் தான், வேற கிடையாதுங்க. அவன் சொல்றான், ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஹதத்துல் வஜூத் அவருடைய கொள்கையை நீங்க ஆதரிக்கீங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அதுதான், அவங்க தான் அல்லாஹ்வும் மக்லூக்கும் ஒண்ணுன்னு சொன்னாங்க. அட நீ அப்படி விளங்கிட்ட. இப்ப நான் சொன்னேனா? இப்ப நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, மண்ணு பானை கதை சொன்னேன் இல்லையா? நான் சொன்னேனா இந்த பானை தான் மண்ணுன்னு சொன்னா, மண்ணு தான் பானைன்னு சொன்னா, பானை பானைன்னு தானே சொன்னேன், மண்ணை மண்ணுன்னு தானே சொன்னேன். பிறகு என்ன இதுல குழப்பம் இருக்கு? நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு இல்ல இல்ல அது பானை இல்ல ஒரு மண்ணுன்னு சொல்றாரு? அப்படி நீ தானப்பா சொல்ற, நான் எங்க சொன்னேன்? ஷேகுல் அக்பர் ரலியல்லாஹு எங்க சொன்னாங்க? அல்லாவும் மஹ்லூக்கும் ஒண்ணுன்னு எப்ப சொன்னாங்க? அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாங்க, மஹ்லூக்க மஹ்லூக்னு சொன்னாங்க. மஹ்லூக்ங்கிறது அல்லாஹ் வெளிப்படுகிற ஒரு துறை என்று சொன்னாங்க, மதஹர் என்று சொன்னாங்க. அதைத்தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்ன சொல்லி போட்டோம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து என்ன வந்தாங்க, அப்புறம் ஏன் கலீஃபா அல்லாஹ் சொன்னா? அட கலீஃபாங்கிறது மதஹர் தானப்பா. ஆதம் வெளிப்படு, அல்லாஹ் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவதற்கு ஆதம் ஒரு கருவியாகத்தான கொண்டு வந்து நிறுத்தலாம். அந்த கருவிதான அல்லாஹ்வுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பொருளாக நின்றுச்சு. அதுதான் அங்க
அதைத்தானே நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஷேகுமார்களுடைய வழிமுறையை சார்ந்து அவங்களை நமக்கு உபதேசிக்கின்ற உபதேசங்கள் அப்படித்தானே வந்து கொண்டிருக்கிறது. இதென்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு புதிய கருத்தையா இன்றைக்கு முஹய்யித்தீன் இப்னு அரபியை போன்றவர்களும் அல்ல அப்துல் வஹாப் ஷாரானியை போன்றவர்களும் மற்றவர்களும் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஒரு விஷயம் தெரியுமா? நேரம் ரொம்ப ஆயிடுச்சு மௌலானா. நிறைய பேசுனதுனால இன்னைக்கு ஒரேடியா போகுது. ஒரு வார்த்தை 2 சொன்னேன், 1 பாக்கி இருக்கு. அதையும் ஒரே வார்த்தையில டப்புன்னு முடிச்சிருவோம். ஷிர்க் என்பது உலகத்தில் முதல் இன்னொரு குறிப்பை, ஷிர்க் சம்பந்தமான இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இறைவனுக்கு சொந்தமான ஒரு குணம் இறைவன் அல்லாத ஒரு பொருளுக்கு உண்டு என்று நம்பினால் அதுக்கு பேரு ஷிர்க். இஸ்லாமியனுடைய நம்பிக்கை என்னைக்கும் அப்படி இல்லை. ஒரு சராசரி ஒன்னும் தெரியாத ஒரு மண்ணில் தெரியாத ஒரு முஸ்லிம் பிடிச்சு கேட்டா கூட நேரா கூட்டிட்டு போய் ஒரு வலியினுடைய தர்காவில் நிறுத்தி, அப்பா இது எல்லாம் சொல்லுவான், இது கபரு. யாரோட கபரு? தபலே ஆலம் பாஷாவுடைய கபரு, நாகூர் ஷாஹுல் அமீது நாயத்துடைய கபரு, ஹாஜா முஹீனுத்தீன் சிஸ்தியோட கபரு, கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானியோட கபரு, ஹாஜா பந்தே நவாஸுடைய கபரு, பக்தியாரி காக்கியினுடைய கபரு, மஹபூபு இலாஹியினுடைய கபரு. இப்படித்தானே சொல்லுவான். இந்த ஆளுங்க ஒருத்தனை கூட்டிட்டு போய் கேட்டாங்களாம், இது யாருடைய கபரு? அவன் சொன்னான், அல்லாஹ்வுடைய கபரு. அப்பதான் இவன் ஷிர்க்னு ஃபத்வா எடுக்க முடியும். ஒரு கபரை மையப்படுத்தி ஷிர்க்கினுடைய ஒரு சட்டத்தை துவக்குவதாக இருந்தால் கபரில் இருக்கின்றவர் அல்லாஹ்வா இருக்கணும், அதை அல்லாஹ்வாக நினைக்கணும். அல்ல, அல்லாஹ்வுக்கு உரிய சொந்தமான தனித்தன்மை கொண்ட ஒரு பண்பு அந்த கபருக்குள் அடக்கப்பட்டிருக்கிறவருக்கு உண்டு என்று நம்பணும். ஒரு முஸ்லிம் கூட நம்பலீங்க. ஒன்னும் தெரியாத ஒரு முஸ்லிம் கூட இதை நம்ப இல்லை. ஒவ்வொரு முஸ்லிமும் தெளிவாக நம்புகிறான், கபரில் அடக்கப்பட்டிருக்கிறவர் இறைவனுடைய சிருஷ்டிகளில் ஒரு சிருஷ்டி. இறைவன் என்று யாரும் சொல்ல இல்லை. இறைவனுக்கு சொந்தமான ஒரு பண்பு அவருக்குள்ளே இருக்கிறது என்றும் சொல்ல இல்லை. ஆனால் இவர்களுடைய வாதம் என்ன தெரியுமா? இவர்கள் ஏன் கபராளிகளிடத்திலே, கபர்களில் அடக்கப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய உதவியாளர்களிடத்திலே, அதிகாரிகளிடத்திலே நாம் போகக்கூடாது என்றவர்கள் வாதிப்பதற்குரிய உள் நோக்கம் என்ன தெரியுமா? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கும், நான் கேட்கிறேன், அவங்களுக்கும் இந்த கபரில் இருக்கிறவங்களுக்கு என்ன விரோதம்? பிஜேவுக்கும் கபராளிகளுக்கு என்ன விரோதம்? ஏதாவது ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா? சொத்து பிரச்சனையா? இல்ல அவங்க கட்ட வேண்டிய பொம்பளை இவங்க கட்டிட்டு போனாங்களா? என்ன பிரச்சனை? ஏன் இந்த ஆளுகள் கபராளிகள் பக்கத்துடைய விஷயத்தில் மட்டும் இத்தனை கடுமையாக வராங்க? ஒரு அடிப்படை காரணத்தை தேடுங்க. அசல் காரணத்தை விட்டு மேலே இருக்கின்ற பிரச்சனையை மட்டும் நீங்கள் அணுகுகின்றீர்கள். மரத்தினுடைய கிளையை வெட்டினா மரம் சாயாதுங்க. மரத்தினுடைய வேற வெட்டினா தான் மரத்தை சாய்க்க முடியும். அசல் காரணத்தை தெரிஞ்சு கொள்ளாம மேலே இருக்கக்கூடிய பிரச்சனையவே மடக்கி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தா பிரச்சனை தீர்வுக்கும் வராது, பிரச்சனை தெளிவுக்கும் வராது. ஒரு காலத்திலையும் இனி தெளிவை கொண்டு வருவதாக இருந்தால் பிரச்சனைக்குரிய அசல் மூல காரணத்தை தேடி பிடிங்க. கண்ணியம் மிக்கவர்களே, அசல் மூல காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன். இப்போ அசல் மூல காரணத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். இவங்க ஏன் வலிமார்கள் விஷயத்தில் மட்டுமில்ல, வலிமார்களுடைய விஷயத்தில் தானே, நபிமார்களுடைய விஷயத்திலும் இப்படித்தானே. மௌலானா அஹ்மத் அப்துல் காதர் ஆலிம் சாஹிப் பேசும்போது சொன்னாரு, இங்கதான் சமீபத்தில் இப்போ ஒரு ரீசெண்டா இலங்கையில இவர்கள் ஒரு புதிய விவாதத்தை துவக்கி இருக்காங்க. கபர்கள் இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் வந்து தொழுக கூடாது, தொழுகையே கூடாது என்று இப்ப வாதிக்கிறார்கள் என்று சொன்னாங்க. அது கூட என்ன ஒருத்தர் நினைவூட்டினார், நீங்க பேசும்போது அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, அதை கொஞ்சம் விளக்கப்படுத்துங்க என்று சொன்னார். இதுல விளக்கப்படுத்த என்ன இருக்குது? அவனுக்கு கபரை கண்டா அலர்ஜி, காய்ச்ச வந்துடும், பைத்தியம் பிடிச்சிடும், தலையை சுத்தம், தான் யாருங்கிறத மறந்துடுவான். இதுதான் அவனுடைய நிலை. ஆனா கபருடைய பிரச்சனை அப்படி இல்லை.
ஒரு கபரு இருக்கின்ற இடத்திலே தொழுவது கூடாது என்ற ஒரு சட்டத்தை இவர்கள் அமல்படுத்துவதாக இருந்தால் முதல்ல காபாவை இடிக்கணும். அப்புறம் தான் மற்ற பிரச்சனை. இவர்கள் முதலில் செய்ய வேண்டிய காரியம் காபாவை இடிக்கணும். பிரிட்டிஷனுடைய கவர்மெண்ட்டுக்காரர், பிரித்தானிய பேரரசு, உஸ்மானியாக்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாய் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்பவன், அவனிடத்திலே தீட்டி தரப்பட்ட 25 திட்டங்களில் ஒரு திட்டம் காபாவை இடித்து தரைமாட்டமாக ஆக்குதல் என்பதும் உண்டு. முஹம்மது பின் அப்துல் வஹாப் அதை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் அந்த திட்டத்திலிருந்து அது நீக்கப்பட்டது. குர்ஆனை தஹரீஃப் செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுடைய திட்டத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்னால் சவுதி அரேபியாவிலே அச்சு போக்கப்பட்ட குர்ஆனிலே வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில் என்ற வசனத்தை இவர்கள் கத் ஜா அல் ஹக் என்று மாற்றி போட்டார்கள். அதையும் இஸ்லாமிய உலகம் கவனித்தது. இப்போது சமீபத்திலே கிட்டத்தட்ட 5 லட்சம் பிரதிகள் குவைத்தினுடைய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட குர்ஆன் முழுவதும் தவறாக அச்சிடப்பட்டு அத்தனையும் கொண்டு போய் கடலிலே கொட்டினார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனை துவங்கினது எங்க இருந்துன்னு பாருங்க. வலிமார்கள் மீது துவேஷம் என்பதல்ல, மாறாக நபிமார்கள் மீதும் இவர்கள் துவேஷம் கொண்டவர்கள் தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்குரிய ஆதாரங்கள் இவைகள் எல்லாம். என்று சொன்னா இந்த ஆதாரம் எங்கிருந்து துவங்குது தெரியுமா? கண்ணியம் மிக்கவர்களே, வயுக்ரிஹு ஸலாஹத ஃபீ கபீலா. அல்லாமா ஸைனி தஹரான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய துர்ரு சனியா என்று சொல்லக்கூடிய நூலிலே ஒரு ஹதீஸை குறிப்பிட்டார்கள். அந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்க்கை முழுவதும் 3 கபீலாக்களை வெறுத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள் முழுவதும் 3 கோத்திரத்தாரை 3 கபீலாக்களை வெறுத்தார்கள். அந்த கபீலா பனு சகீஃபுடைய கபீலா. பனு சகீஃப் என்ற கபீலா என்ன தெரியுமா? அது ஒரு கபீலா. இரண்டாவது கபீலா எது தெரியுமா? பனு உமையா என்று சொன்னார்கள். மூன்றாவது கபீலா பனு தமீம் என்று சொன்னார்கள். இந்த 3 கபீலாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த ஹதீஸினுடைய தொடரில் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், இந்த 3 கபீலாக்களை சேர்ந்தவர்கள் என்னுடைய உள்ளத்தை நோகச் செய்த அளவுக்கு இந்த பூமியில் யாரும் செய்யவில்லை. ரசூலுல்லாஹ்வை வெறுக்கிறார்கள் என்று சொன்னார். வெறுக்கின்ற அளவுக்குரிய நிலைக்கு சென்று விட்ட ஒரு அந்த சமுதாயம், அந்த கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? அந்த பனு தமீமுடைய கூட்டத்தை சார்ந்தவன் தான். நான் இன்னும் உங்களுக்கு குறிப்பிட்டு தருகிறேன். புகாரியில் வருகின்ற ஒரு ஹதீஸை உங்களுடைய நினைவுக்கு தருகிறேன். வரலாற்றினுடைய பின்னணிக்கு பின்னால் கொண்டு போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகை தந்த அதே பனு தமீமுடைய கோத்திரம் வாழ்ந்த ஊர் எது தெரியுமா? அரபகத்திலே பனு தமீமுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள், கபீலாவை சார்ந்தவர்கள் வாழ்ந்த ஊர் எது தெரியுமா? ரொம்ப ஃபேமஸான ஊருங்க, நஜ்த். நஜ்த் அதைத்தான் இன்றைக்கு இவன் பொட்டி போட்டு மூடி வைக்க பார்க்கிறான். சவுதி அரேபியாவுடைய ஆட்சியாளர்கள் தன் மீது ஏற்பட்ட அந்த நாட்டத்தை மறைப்பதற்கு, தன் மீது பூசப்பட்ட அந்த அசிங்கத்தை துடைப்பதற்கு இவர்கள் முயற்சி எடுக்கிறார். அதுக்கு பேர் இப்ப ரியாதா. ரியால்னு வேணா சொல்லிக்க, ரியாத் ஆகாது. அது ரியால் ஆகலாமே தவிர ரியாத் ஆகாது. ஏன்? அது நஜ்த். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தன் சமூகத்துடைய மக்களுக்கு எச்சரிக்கை செய்து காட்டப்பட்ட ஒரு ஊர் நஜ்த். அந்த நஜ்தினுடைய தேசத்தை சேர்ந்தவர்கள் தான் பனி தமீமுடைய கோத்திரத்தை சார்ந்தவர். அந்த பனு தமீமுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களிலே சிலர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்தவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முஸ்லிமா இருக்கான், இவ்வளவுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி இஸ்லாமை ஒப்புக்கொண்டவன் வந்து சொல்றார் ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களோடு உங்களுடைய தோழர்களில் சிலரை அனுப்புங்கள் எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய ஊருக்கு, எங்களுடைய ஊருடைய மக்களை நாங்கள் நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களை நாங்கள் உபயோகப்படுத்துறோம்னு கேட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு அனுப்பி வைத்தார்களா? ஹதீஸ் எடுத்து பாருங்க ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த நஜ்த் வாசிகளை பார்த்து சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், உங்களோடு என் தோழர்களை அனுப்புவதற்கு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். நான் அஞ்சுகிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். கடைசியில் அந்த நஜ்த் வாசிகள், அந்த முனாஃபிக்குகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பற்றி அவர்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்து, அந்த சத்தியத்தின் பேரில் கிட்டத்தட்ட 80 தோழர் பெருமக்கள் சஹாபிகள் அந்த நஜ்த் வாசிகளோடு அனுப்பப்பட்டார்கள். அதிலே அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய தில்லை தோழர்கள் தான் மிக அதிகமாக 70 தோழர்கள். இந்த 70 தோழர்களையும் அழைத்துக் கொண்டு போய் நஜ்தினுடைய எல்லையிலேயே வைத்தவர்களை வெட்டி கொன்றார்கள். பனி தமீமுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். இதான் இஸ்லாமிய வரலாறு நமக்கு காட்டுகிற உண்மைகள்.
அப்ப இந்த பனு தமீமுடைய கோத்திரத்தை சார்ந்தவன் தான். அவனுக்கு இன்னொரு பேரு பனு ஹனீஃப் என்று சொல்வார்கள். இவர்கள் கொண்டாடுகிறார்களே, இந்த தௌஹீதவாதிகள் கொண்டாடுகிறார்களே, தப்லீகுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் ஷைகுல் இஸ்லாம் என்ற பெயரோடு பேசுகின்றார்களே, அல்லாமா இப்னு தைமியா என்று சிலாகித்து சொல்கிறார்களே, ஜம்மியத்துல் உலமாவினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலே தலையிலே வைத்து கொண்டாடுகிறார்களே, அந்த ஷைகுல் இஸ்லாம் என்று பேசப்படுகின்ற நஞ்ச மிகப்பெரிய கொடிய நெஞ்சுதான் இப்னு தைமியா என்று சொல்லப்பட்ட அந்த பனு தமீமுடைய வம்சத்தில் உதித்தவன் தான். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கல்வி பயின்ற இமாமுனா அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அவர்கள் 3 ஆண்டுகள் கல்வி பயின்றார்களே, அந்த கல்வி பயின்ற ஒரு காலத்தை குறித்து இப்னு தைமியா தன்னுடைய கிதாபிலே கருத்து சொல்கிறார். என்ன சொல்றான் பாருங்க, நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். இப்னு தைமியாவுடைய சிந்தனை, இப்னு தைமியாவுடைய கருத்து, இப்னு தைமியாவுடைய எண்ணம் எப்படி அமைந்து இருந்தது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வி பயின்ற இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கல்வி பயின்ற காலத்தினுடைய கருத்தை அந்த ஆள் வெளியே கொண்டு வரான். அவன் சொல்கிறார், இப்னு தைமியா சொல்கிறார், இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வி பயின்ற அந்த 3 ஆண்டு காலம் தான் நான் பிறந்த காலம் என்று சொன்னாரே, இது அவர் செய்த இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்கள் மீது செய்த வெறும் புகழ்ச்சி என்று சொன்னார். இது வெறும் புகழ்ச்சிங்க, துதி பாடினார். இமாம் ஜாஃபர் சாதிக் இமாமுல் ஆலம் துதி பாடினார் என்று தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார். அல்லாமா இப்னு தைமியா என்று பேசப்படுகிற ஆள் இதே கருத்தை இந்திய தேசத்தை சார்ந்த தப்லீகுடைய மிகப்பெரிய உலமாக்களில் ஒருவர் என்று பேசப்படுகிற ஒரு ஆளு தன்னுடைய கிதாபில் எழுதுகிறார். தன்னுடைய கிதாபில் எழுதுறாருங்க, சீரத்து நுஅமாரியா என்று சொல்லக்கூடிய நூல்ல அவர் எழுதுறார். ஷிப்லி நுஅமாரி, அவர் வேறு நுஅமாரி தான். ஷிப்லி நுஅமாரி லக்னோட ஆளு. உங்களுக்கு தெரியுமா, லக்னோவில் ஒரு பெரிய மதரசா இருக்கு, அபூஜஹல் வீட்டு பேர்ல. பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன் உங்களுக்கு. அபூஜஹலுடைய வீட்டு பேர்ல தான் அந்த மதரசா நடக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? மெதுவா சொல்றாரு, நது 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 நதுவத்துல் உலமா. பிரிட்டிஷனுடைய கவர்மெண்டினுடைய எய்டு இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிறது அந்த மதரசா. இஸ்லாமிய எதிரிகள் பண உதவி செய்கின்ற அளவுக்கு ஒரு மதரசாவினுடைய கல்வி ஸ்தாபனம் இயங்குகின்றது என்று சொன்னா என்ன காரணத்திற்காக? இந்த ஆளுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய ஒரு மிகப்பெரிய காழ்ப்புணர்வை தாழ்சுவை தன் உள்ளத்தில் முதலே வெளிப்படுத்தி காட்டியவர் இஸ்லாமிய வரலாற்று எல்லாம் இப்னு தைமியா. எனக்கு வந்து யாரும் கிடையாதுங்க. இந்த மனுஷனுக்கு முன்னால் இந்த பூமியிலே இஸ்லாமியர்களுக்குள்ளே இப்படி ஒரு மனிதன் தோன்றியது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அல்லாஹ் அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் வரலாற்றினுடைய ஒரு ஏட்டை நான் உங்களுக்கு திருப்பி காட்டுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அபரிமிதமான நேசத்தின் காரணமாக இந்த காஃபிர் என்ற ஃபத்வாவுக்கு உள்ளீடாக ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நாம் இந்த உலகத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷியாக்கள் என்ற பெயரில் விரோதத்தின் காரணமாக அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினுடைய மக்களை விரோதித்தல் காரணமாக அவர்கள் ஷியாவாக அல்ல, மாறாக அபரிமிதமாக அளவு கடந்து எல்லை மீறிய ஒரு நேசத்தின் காரணமாக இந்தவர்கள் ஷியா என்ற பட்டியலுக்குள்ளே கொண்டு போகப்பட்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஷியாக்களுக்குள்ள இன்னைக்கு வரல ஒரு ஹாஃபிஸ் பிறக்கல. இதுதான் ஷியா என்பதற்குரிய ஆதாரம். ஒரு குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய ஒரு ஹாஃபிஸை நீங்கள் தேடி பிடிக்க முடியாது ஷியாவுடைய குரூப்ல. ஏன் அந்த அளவுக்கு மஹ்ரூமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்க போன பஹ்ரைனுக்குள்ள நீங்க இன்னைக்கு போய் பாருங்க, ஷியாவுடைய பல பிரிவுகள் இருக்கு. அதுல ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் இன்னும் பஹ்ரைனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பஹ்ரைன்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 20 வயசு பெண் ஒருவளை 60 வயசு கிழவன் தன்னுடைய கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு போவான் ரோட்ல. யதார்த்தமாக நீங்க போய் வாப்பாவும் பிள்ளையா கொண்டு நினைச்சிடக்கூடாது, அடிச்சு போடுவான். அண்டு போய் வாப்பாவா வாப்பாவா இந்த அந்த பிள்ளைகிட்ட கேட்டீங்கன்னா அவன் அடிச்சு போடுவான். அஞ்சுல என்ன பார்த்தா வாப்பாவா, நான் வாப்பால புருஷன்டா, நான் அவட புருஷன், அவட கணவன். அவனுக்கு 60 வயசு மாதிரி இருக்கு, கிழவனா இருக்கு. எப்படி சரி, யாராவது ஒருத்தன் தான், 2 பேர் தான் இன்னைக்கு அரபு நாட்டில் நடக்குத்தானே. சின்ன வயசு பொம்பளை வயசான கிழவனா இருந்தாலும் காசு பணம் இருக்கு என்று சொல்லி காட்டிக்கிறா தானே. அப்படியும் பார்க்க முடியாது. 100க்கு 90 அப்படித்தான் போகுதாங்க. 100க்கு 90 ஷியாக்கள் 60 வயசு கிழவனை தான் தன்னுடைய கணவன் என்ற பெயரில் கூப்பிட்டு கொண்டு ரோட்டை சுத்துறா. இத்தனை பேர் எப்படா கிழவனுடைய தோட்டத்துக்கு வந்தார்கள் என்று யதார்த்தத்தை ஹகீகத்தை தோண்டுவதற்கு துருவதற்கு நீங்கள் முற்பட்டால் உங்களுக்கு கிடைக்கின்ற விடை என்ன தெரியுமா? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பத்துஆ. அவன் கல்யாணம் ஆன அந்த இரவே
அவனுடைய இளமை நீங்கி முதுமைக்கு திரும்ப வேண்டும் என்று அலி ரலியல்லாஹு அவர்களால் செய்யப்பட்ட பத்துவா. இதுதான் ஷியாக்கள் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ஷியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டினானா, விரோதிச்சானா? அஹ்ல பைத்துக்களை விரோதிச்சானா? அஹ்ல பைத்துக்களை திட்டினானா? அப்படி ஒன்று செய்யல. அஹ்ல பைத்துக்களை நேசிச்சான், எல்லாம் கடந்து நேசிச்சான், வரம்பு மீறிய நிலையில நேசிச்சான், அளவுக்கு மீறி நேசிச்சான். அந்த நேசித்ததனுடைய விளைவு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஓரங்கட்ட வச்சுச்சு. அதுதான் அவன் ஷியாவாகி போனதற்குரிய காரணம், வேற ஒன்றும் இல்லையே. ஆனால் இப்னு தைமிய்யா நேசர்களுடைய பட்டியலுக்குள் வருகிறானா, விரோதிகளுடைய பட்டியலில், குரோதர்களுடைய பட்டியலில், காழ்ப்புணர்வு கொண்டவர்களுடைய பட்டியலுக்குள் வருகின்றவன் தான் இப்னு தைமிய்யா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரசூலுல்லாஹ்வை மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பேசினார். அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கைக்கு முரணான 20 குற்றங்களை புரிந்தார்கள் என்று எழுதினார். 20 குற்றங்களை சய்யிதுனா அபூபக்கர் இப்னு சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்தார்கள் என்று தன்னுடைய நூலிலே எழுதிய ஆசாமி இப்னு தைமிய்யா அலி இப்னு அபீ தாலிபை எத்தனை தரக்குறைவாக பேச முடியுமோ அத்தனை தரைக்குறைவாக எழுதி வச்சாங்க தன்னுடைய கிதாபில் என்று சொன்னார். கண்ணியம் மிக்கவர்களே, இவன் விரோதத்தின் காரணமாக இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து அகற்றப்பட்டவன். அன்னைக்கு இருந்த உலமாக்களில் அல்லாமா சுபுக்கி, அல்லாமா கஸ்தலானி, அல்லாமா சஃபியத்துல் ஹிந்தியை போன்றவர்கள் எத்தனை பேர் அவனிடத்தில் நின்றார்கள், மண்டாடினார்கள். காலத்தின் சூரியன் என்று புகழப்பட்ட இப்னு தைமிய்யா கடைசியிலே காஃபிர் என்று தீர்ப்பளிக்கப்பட்டார் என்று சொன்னார். காரணம் என்ன? முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவன் கொண்டிருந்த குரோதத்தின் காரணமாக. அவன் தான் இந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய பிரச்சனையை முதன் இந்த பூமியில் தோற்றுவித்த ஆசாமி. வெறும் கபர்களை ஜியாரத் செய்வதை மட்டும் அவன் ஷிர்க் என்று சொல்ல இல்லை, நபிமார்களுடைய தொடர்போடு இருந்த எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளை கண்ணியப்படுத்துவதும் ஷிர்க் என்று சொன்ன முதல் ஆசாமி அந்த ஆளு தான் என்பதை உங்களுடைய கவனத்தில் வையுங்கள். என்றால் கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய மெய்யடியாளர்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போது இப்ப ஷிர்க் என்பதை நீங்கள் விளங்கிட்டீங்களா? விளங்க இல்லையா? இன்னும் விளங்க இல்லையாம? நான் விளங்க மாட்டேன். அப்ப ஷிர்க் என்பதை எந்த தரப்பிலே குறிக்கின்றார்கள், எந்த தரப்பிலே சாத்து கொண்டு போய் நிறுத்துகிறார்கள்? இஸ்லாமிய அறிஞர் பெருமக்கள் ஷிர்க் என்று சொன்னால் அதை எந்த ஸ்தானத்தில் வைக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் அல்லாத ஒரு பொருளை அல்லாஹ்தான் என்று பாவிப்பது, எண்ணுவது, நம்புவது ஷிர்க். அல்லாஹ்வுக்கு உரிய தனித்தன்மை கொண்ட ஒன்றை, ஒரு குணத்தை, ஒரு சிஃபத்தை அவனுடைய சிருஷ்டிகளில் ஒன்றுக்கு உண்டு என்று நம்புவதற்கு பெயர் தான் ஷிர்க். இந்த ஒரு காரியத்தை இஸ்லாமியர்களில் யாரும் செய்யல, ஒருத்தன் கூட செய்யலைங்க. நான் கேட்கிறேன், இவர்களுடைய கூற்றின்படி, இவர்களுடைய வாதத்தின்படி ஒரு வலியிடத்திலே சென்று தன் தேவைகளை முறையிடுவதற்கு பெயர் ஷிர்க் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட கேட்கறதும் அப்ப ஷிர்காகத்தானே இருக்கணும். உங்கள்கிட்ட கேட்கறேங்க, மௌலவி அவர்கள்ட்ட தான் கேட்கிறேன். இறந்து போய்விட்ட ஒரு வலியினிடத்திலே சென்று தன் தேவைகளை முறையிடுவதற்கு பெயர் ஷிர்க் என்று சொன்னால், உயிரோடு இருக்கிறவன்ட்ட கேட்கறதும் ஷிர்க்குத்தானே. என்ன, இறந்து போய்விட்டவனும் ஒரு சிருஷ்டி தான், ஒரு படைப்பு தான். உயிரோடு இருக்கிறவனும் ஒரு படைப்பு தானே. இல்ல இல்ல, உயிரோடு இருக்கிறவன் அல்லாஹ், மௌத்தா போனவன் தான் மஹ்லூக். அப்படி ஏதாவது தீர்ப்பு சொல்லுப்பா, ஏற்றுக்கொள்ளலாமே. அப்படி சொல்ல முடியாது, அப்படி ஒன்று சொல்ல முடியாது. உயிரோட இருக்கின்ற எந்த ஆயத்துல குர்ஆன்ல அவன் கேட்கிறாங்க, நல்ல வேலை அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஆட்கள் கேட்கிறான், இறந்து போனவர்களிடத்தில் உதவி தேடலாம் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்ல என்ன ஆதாரம்? எதுக்கு ஆதாரம்? ஏன் ஆதாரம் தரணும்? இறந்து போனவர்கள் என்று இஸ்லாம் யாரையுமே சொல்ல மாட்டேங்குதப்பா. அப்புறம் எங்க இருந்த ஆதாரம் இறந்து போனவர்கள் தர்றது? இருந்தால தர்றதுக்கு இஸ்லாம் என்னைக்காவது ஒரு காஃபிர் இறந்து போனா கூட அவன் அழிஞ்சு போனான்றது இஸ்லாமிய பிலாசபி இல்ல, இஸ்லாமிய தத்துவம் இல்ல. அவனும் போய் எரிக்கப்பட்டாலும் சரி, ஆசிட்ல கரைக்கப்பட்டாலும் சரி, இல்ல காத்தோல கணக்கப்பட்டாலும் சரிதான், அவங்கிட்டையும் முங்கர் நக்கீர் வருவாரு. அவங்கிட்டையும் முங்கர் நக்கீர் வருவாரு, கேள்வி கேட்பாரு. அவன் தான் செத்து போயிட்டானே, அவன் தான் இறந்து போயிட்டானே, அவன் தான் அழிஞ்சு போயிட்டானே, அப்புறம் முங்கருக்கு எப்படி வர்றாரு? வர்றாருன்னு சொன்னப்ப இருக்கான்னு தானே அர்த்தம், இருக்கான் தானே அர்த்தம். அப்புறம் இஸ்லாமிய இருக்கிறான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. அல்லாஹ்வும் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, நாதாக்கள் சொல்றாங்க, வலிமார்கள் சொல்றாங்க, அத்தனை பேர் என்ன சொல்றாங்க, அட செத்து போனாலும் இருக்கானப்பா, போக இல்ல.
ஆனா வலிமார்களுக்கும் ஒரு சாதாரண பாமர நிலை கொண்ட மனிதனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. அந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? நான் அன்றைக்கு வேமிச்சில் பேசும்போது கூட நான் சொல்லி காமிச்சேன், நம் கனவுமத்தல் ஆருசுன்னு சொன்னேன். ஒரு மனப்பெண்ணை போல் உறங்கு, நீ சும்மா தூங்குன்னு சொல்லி இருக்கிறது. ஆனா தூங்குன்னு சொல்லி போட்டு போக வேண்டியதான அந்த மலக்குங்க. அது என்ன கனவுமத்தல் ஆருசு? ஒரு மாப்பிள்ளை மாறி தூங்கு, இல்ல ஒரு பொண்ணு மாறி தூங்கு. அது என்னங்க கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ளை மாறி தூங்க சொல்றது? அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டா போயிருக்காரு? மவுத்தா போயிருக்காருங்க. மவுத்தா போன ஆளை பிடிச்சுக்கிட்டு ஒரு மாப்பிள்ளை மாறி தூங்குன்னா அந்த ஆளுக்கு ஆத்திரம் வராது? இல்ல பொண்ணு மாறி தூங்கு, அவருக்கு கோபம் வருமா வராதாங்க? ஏப்பா என்னை பிடிச்சு கொண்டாந்து இங்க இஸ்ராயல் போட்டுக்கிட்டு போயிட்டாரு, எல்லாரும் கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து இங்க போட்டு போட்டு போயிட்டா, என்ன புது பொண்ணு வேண்டி கிடக்கு, புது பொண்ணு இங்க நான் தனியால கிடக்க. மாப்பிள்ளை எங்க இருந்துடா வருவா? பொண்ணு இருந்தாலடா மாப்பிள்ளை, பொண்ணுன்னு இல்ல பிறகு இங்க என்ன மாப்பிள்ளைன்னு சொல்ற? சரி நான் பொண்ணு, மாப்பிள்ளை வரணும் இல்ல, மாப்பிள்ளையும் இல்ல. மாப்பிள்ளை வர்றாரு, சும்மா சொல்லல, அந்த மலைக்கு ஒண்ணு வேடிக்கைக்கு சொல்ல வார்த்தை இல்லைங்க. மாப்பிள்ளை வர்றாரு, அதனாலதான் சொல்றாங்க நம் கர்மத்தை அருவஸ் என்று சொல்லி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? மாப்பிள்ளை வர்றதுனாலதான் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மிஷ்காத்துல ஹதீஸ் இருக்குது, எந்த நபியினுடைய உம்மத்துக்கும் வழங்கப்படாத ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு சிறப்பு உம்மத்தை முஹம்மதியாவுக்கு மட்டும் தனித்தன்மையாக நிற்கிறது. அந்த சிறப்பு அங்கத்தான் நிற்குதுங்க. இவன் பொண்ணா நிக்கிறான், ஒரு பொது பொண்ணு மாறி தூங்கு. என்ன அர்த்தம் தெரியுமா அந்த வார்த்தைக்கு? விளங்குமா உங்களுக்கு? நான் சொல்ல விளங்கா? ஒரு புது பொண்ணு எடுத்துக்குவோம், கல்யாணமான ஒரு புது பொம்பளை, இல்ல கல்யாணமான ஒரு புது மாப்பிள்ளை, அவனை கொண்ட ஒரு ரூம்ல விட்டுருக்கீங்க, மாப்பிள்ளைய விட்டுருக்கீங்க, பொண்ணு இல்லை, இந்த பொண்ணை விட்டுருக்கீங்க, மாப்பிள்ளை இல்லை, தனியாக பொண்ணோ மாப்பிள்ளையோ தனியா கிடக்கா, ரூம் இல்லை. அவன் சொல்றான் நீ தூங்கு, நீ நாசமா போவ, தூங்குறதுக்கு அங்க வந்து அந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சொல்லாட்டி கேட்பாங்க, நினைப்பாங்க மனசுல, இல்ல தூங்க சொல்றான் நாசமா போறவன், இங்க தூங்குறதுக்கா இங்க கொண்டாந்து விட்டா? பிரச்சனை வேற இருக்க. நல்ல கவனிங்க, அந்த ஹதீஸனுடைய வாக்கியத்தை சற்று உன்னிப்பாக கவனிங்க. இந்த மலக்குகள் சொல்லுகின்ற வார்த்தையினுடைய அடிப்படை நோக்கம் தூங்குறது இல்லைங்க, தூங்க வைக்கிறதுக்கு சொல்ல வார்த்தை இல்லாது. தூங்குறதா சும்மா தூங்கிட்டு போயிருப்பாங்க, நம் தூங்கு அப்படின்னு போயிருப்பாங்க அந்த ஆளுகளா. அப்புறம் நவமத்தில் அறுபது சேர்த்துக்கிட்டு சொல்றாங்க. என்ன சொன்னா எதுக்கு சொல்றா? புது மாப்பிள்ளை மாறி தூங்கு. புது மாப்பிள்ளை பொண்ணு வராது வரலும் தூங்குவானா? இல்ல புது பொண்ணு மாப்பிள்ளை வராது தூங்குவாளா? அப்படியே சாஞ்சி படுத்திருந்தாலும் காலையில இருந்து நின்று அங்க போய் இங்க போய் மாலையை போட்டுக்கிட்டு கிடந்தது வச்சது, ஒரே உடம்பு அசதி, உடம்பெல்லாம் நோவுது, வலிக்குது. என்னதான் இருந்தாலும் அந்த படுக்கையில அப்படி சாஞ்சுக்கிட்டு இங்கிட்டு பிறண்டு அங்கிட்டு பிறண்டு இங்கிட்டு பிறண்டு அங்கிட்டு பிறண்டு. பொண்ணா இருந்தா மாப்பிள்ளை எப்போ வருவான், மாப்பிள்ளையா இருந்தா பொண்ணு எப்போ வரும்? பணம் பார்க்க மாட்டானா? இல்ல தூங்கிடுவானா? இல்ல உங்க ஊர்ல எப்படி எல்லாம் தூங்கிடுவாங்க? தூங்க மாட்டாங்களே, உலகத்திலேயே தூங்க மாட்டான் எவனும். அது மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, இது பொண்ணா இருந்தாலும் சரி, அங்க கொண்ட போட்டா தனியா விட்டா என்னப்ப காலையில இருந்து தான் இந்த பாடுபடுத்துனீங்க, இந்த நேரத்திலேயே கொண்டாந்து விடுங்கடா சொல்லாட்டி மனசுல நினைப்பான்ல. அப்ப அதைத்தான் வழக்குங்க சொல்றாங்க, தூங்குன்னா மையத்து மாதிரி தூங்காதரா. காலையில சூத்தாம்பட்டையில வெயில் அடிக்கிற வரையிலும் தூங்குற மாதிரி சுமத்துறதாம அந்த மாதிரி தூங்காத. எப்படி தூங்கணும்? பிறகு புது பொண்ணு மாதிரி தூங்கு. புது மாப்பிள்ளை மாதிரி. மாப்பிள்ளையும் பொண்ணு எப்படி தூங்குவான்? தூங்கவே மாட்டான்டா. அதனால தாண்டா அவனுக்கு அவன் தூங்கவே மாட்டான். அதுக்காகத்தான் அந்த வார்த்தை அந்த மலக்கு சொல்றான். அப்ப தூங்காம என்ன செய்வான்? இங்கிட்டு பிறழுவான். தன்னுடைய மகிப்பை தேடுவான், தன்னுடைய ஆசிக்க தேடுவான், தன்னுடைய மாசுக்கு எப்போ வரும்னு பார்த்துக்கொண்டு அப்படியே பிறண்டு அப்படியே தான் கிடப்பாங்க. அப்ப இப்படி கிடந்தாருன்னு சொன்னா அப்ப அவ்வளவு பிறல்றதுக்கு அளவுக்கா நீங்க கவனம் தோன்றீங்க? நீங்க 2 அடிக்கு மேல போனாக்கா அவன் வெளியே வந்துருவானு சொல்லி ஒரு குறிப்பு வச்சு உட்காந்துருக்கீங்க. அப்ப எப்படி பிறழுவான்? அவன் பிறல்றதுக்கு வழி இல்லாத அளவுக்கு தானே கபரை கரெக்டா கால்குலேஷன் பண்றான். அப்ப பிறழுவான். எப்படி பிறழ முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பிறழுவான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிறழுவான்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு சாலிஹான நல்லடியானுடைய கபரில் அவன் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் விசாரணை முடிந்து அவனை உறங்கென்று சொன்னதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க 70 திராஅன் 70 முழம் அளவிற்கு அவனுடைய கபர் அகலப்படுத்தப்படும். அவன் புரளுவதற்காக சொன்னாங்க. அவன் புரளுவானே 70 முழங்க உருளலாம். புரளுவான்னு சொல்றது உருளுவான்.
தன்னுடைய தன்னுடைய நேசனை எதிர்பார்த்து கொண்டவன் உருண்டு கொண்டு தான் இருப்பான். இதுல இன்னொரு ரகசியம் அடங்கி இருக்கு. சொல்றான் எல்லாம் திண்டு படிச்சு மண்ணு எங்க இருக்கு, வெறும் எலும்பு கூட கிடையாதுங்க, அதையும் மண்ணு திண்டு படிச்சு சொல்றானு. திண்டா பிடிச்சு இந்த ஹதீஸ ஆதாரம் சொல்லு பாரு. இந்த ஹதீஸ ஆதாரம் சொல்லு திங்க இல்ல. மண்ணுடைய ஃபித்ரத் என்னங்க, மண்ணோட குணம் என்ன? ஒரு பொருளை அப்படியே போட்டு வச்சீங்கன்னா தான் திங்கும். அந்த பொருள் இங்கிட்ட அங்கிட்ட நவந்துகிட்டே இருந்தா திங்குமா? தான் கேக்குறேன். ஒரு ஆளு பெட் பேஷண்ட் விளங்கா சொல்ற, பெட் பேஷண்ட் விளங்குதா? பெட்ல தான் கிடப்பான், எல்லாமே அதுல தான், ஒண்ணுக்கு ரெண்டுக்கு எல்லாம் அதுல தான் போவான், வேற வழி கிடையாது, எழும்ப முடியாது. அதான் பெட் பேஷண்ட். அந்த பெட் பேஷண்ட டெய்லி நர்ஸ் வந்து என்ன பண்ணுவான், அவனை தூக்கி புரட்டுவான். அப்படி தூக்கி புரட்ட இல்லைன்னு சொன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அவனோட முதுகுடைய பூரா பகுதியை அரிச்சு மண்ணு திண்டுபடும். பெட்டு துணியே திண்டிடும், மண்ணு திங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே நிலையில் மனித சரீரம் கிடத்தப்பட்டால் அந்த சரீரத்தை எந்த பொருளும் தின்னுவிடும். அப்படி திண்டுவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அவனை அங்கே இங்கே புரட்டி கொண்டு அவன் பிறண்டு கொண்டுதான் இருப்பான். அதனால தான் 70 முழம் அளவிற்கு அவனுடைய கபர் விஸ்தரிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னா நம்ம ஆளுகளுக்கு என்ன விளங்க சொல்றான், மண்ணு கூட இல்லையா, எலும்பு கூட இல்லையா, நீ போ, நீ அங்க போடா, அப்பதான் உனக்கு தான் ஒண்ணும் தேராது, ஒண்ணும் தேராதங்க. என்ன நம்ம போனா வரவேற்கிறதுக்கு ஆளுகள் நிறைய சுன்னத்து பார்த்து இருக்கும். நம்ம அங்க போனா வா 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 நம்ம ஆள் வந்திருக்கிறாங்க, நம்ம பீர்வாயா, நம்ம சக்காவுடைய முறியது வந்திருக்காரு, நம்ம பீர்வாய் வந்திருக்காரு, அப்படி கூப்பிடுறதுக்கு அப்படி நிறைய ஆளுகள் அங்க. நம்ம அக்கீதாக்காரு நம்முடைய சகோதரர் வந்திருக்காரு. இவன் போனா பெரிய சிக்கல் வந்துருச்சு, பலாவல்ல கொண்டாந்து உள்ள நுழைக்க பாக்குறாங்க. இத்தனை நாள் நம்ம கிடைச்ச சுகமும் போச்சே, இன்னையோட போச்சே, இந்த பலா பிடிச்ச இங்க உள்ள வந்தான்னா வந்த துவாமும் வராம போயிருமேன்னு அவன் பயப்படுவான். இதுதான் அவன் கதி. திண்டுபடும் திருப்பி திருப்பி இவன் சொல்றதுக்கு காரணம் இவனைத்தான் திண்டுபடும், நம்மள திங்காதுங்க. அல்லாஹுடைய ரசூலுடைய நேசத்தை தன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிற கல்வை தீண்டுவதற்கு பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வச்சிருக்கான். தீண்ட முடியாது, இந்த பூமி தொடாதுங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவயங்கள் ஒரு மனிதனுடைய தேகத்தில் எந்த பாகத்தில் படுகிறதோ அந்த பாகத்தை மண்ணும் தொடாது, நரகமும் தொடாதுங்க. இவ்வளவு தெளிவான விஷயங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்குது. இவன் சொல்றான் திண்டு பிடிச்சு நானே என்ன திங்க, நம்மள திங்காது. நாம் இங்க எப்படி இருக்கிறோமோ அங்க அப்படித்தான் இருப்போம், அப்படித்தான் இருப்போம். ஏன் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அந்த கபருக்கு நம்மளை கொண்டு வச்சதுக்கு பின்னால முன்கர் நக்கீர் வருவாரு கேள்வி கேட்கறதுக்கு. அந்த கேள்வி கேட்கறதுக்கு வரும்போது ஒரு நபரை அழைத்து கொண்டு வருவாங்க, கூப்பிட்டு கொண்டு வருவாங்க. அந்த நபரை கொண்டு வந்து நமக்கு முன்னால நிறுத்தி போட்டு கேட்கிறாங்க, மா தகூலு ஃபீ ஷான் ஹக்கி ஹாதா ரஜுல், இந்த மனுஷனை பத்தி நீ உலகத்துல வாழுகின்ற காலத்துல என்னப்பா சொல்லிட்டு இருந்த என்று சொல்லி கேட்டா, அவரை பார்த்த உடனே இவன் எழுப்பி நின்றுட்டு சொல்லுவான், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் சொல்லுவான். வந்தது அல்லாஹ்வுடைய ரசூல் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்லி, இவனுக்கு தேர்தல் சொல்லி, அப்பா நீ பயப்படாத, உலகத்திலும் நான் உன்னுடைய பாதுகாவலன், இந்த பர்தகனுடைய கபருடைய வாழ்க்கையிலும் நான் உன்னுடைய பாதுகாவலன், நாளை மஹ்ஷரிலும் நான் உன்னுடைய பாதுகாவலன், நீ எங்க போனாலும் நான் உன்னுடைய பாதுகாவலன். ஏன் என் முஹப்பத் என்ற நேசம் உனக்குள் பரிணமித்துக் கொண்டிருக்கிறது, பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நேசனை, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது நேசம் கொண்டிருக்கின்ற ஒரு நேசனை ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடாக எதேச்சையாக அவன் நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டாலும், அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாலும் கூட, நரகத்தின் சமீபத்தை அவன் அடைகின்ற போது, நரகத்தை அவன் நெருங்குகின்ற போது, ஜபானியாக்களுடைய மலக்குகள் அவனுடைய புறங்கலத்தை பிடித்து தள்ளுவதற்கு முற்படுகின்ற போது நரகம் அவனை பார்த்து பேசும். ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தை வைத்துக் கொண்டிருக்கிற மனுஷனை பார்த்து நரகம் பேசும். என்ன பேசும் தெரியுமா? ஜுர் யா முஃமின், முஃமினே வெருண்டு ஓடு நகரு, ஓ விசுவாசியே, என் ரசூலுடைய நேசத்தை தன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறவனே நகரு. ஜுர் என்று சொன்னா ஓடுறதுக்கு சொல்றதுங்க, வெருண்டு ஓடுறதுக்கு சொல்றது. ஓடு. ஏன் ஓடணும்? இன்ன நூரக அத்ஃப அனாரி,
உனக்குள் இருக்கின்ற அந்த ஜோதியினுடைய பிரகாசம் என் நெருப்பை அணைத்துவிடும் என்று சொல்லுகிறது. ஒரு விசுவாசியினுடைய உள்ளத்தில் தேக்கப்படுகின்ற, ஒரு நம்பிக்கையாளனுடைய உள்ளத்திலே பிரகாசம் கொண்டிருக்கின்ற, ஒரு மோமினுடைய உள்ளத்திலே தகித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசம் நரகத்தை நெருப்பை அணைக்கின்ற ஆற்றலை கொண்டிருக்கின்ற ஒன்றென்று சொன்னால், ஒருவேளை இவன் நரகத்துக்கே போனாலும் அது சொர்க்கமா மாறிடும். நரகமா நிக்காது. ஏன் அணைஞ்சில போவோம்? அணைஞ்சு போறேன் அதுவே சொல்லுதுங்க. நான் எங்க சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? இப்போ அது சொல்லுதுன்னு தான் நான் சொல்றேன். அதுதான் சொல்லுது, இந்த நரகம் தான் சொல்லுது. அதுதான் சொல்லுது. உன்னுடைய பிரகாசத்தால், உன்னுடைய அந்த இறை நம்பிக்கை என்ற உன் ரசூலுடைய ஹப்பு என்ற அந்த நேசம் என்னை அணைத்து விடும் என்று அந்த நரகம் தான் சொல்லுது. அப்படியே மீறி உள்ள தள்ளி விட்டான்னு வச்சுங்க, உள்ள போய் விழுந்தோம்னாக்கா அது என்ன ஆயிரும்? சொர்க்கமா போயிடும், நரகமா இருக்காது. ஆனா இவன் சொர்க்கத்துக்கு போனாலும் அது நரகமா தான் நிற்கும். ஏன்? அங்க நூறு இல்ல. இவன் உள்ள போகும்போதே நாரத்தான் எடுத்துட்டு போறான். இவன் உள்ள போகும்போதே இவன் நாரத்தான் எடுத்துக்கொண்டு போறான். இந்த போன உடனே சொல்லி கக்கிடுவான். சொர்க்கமாவா இருக்கு, எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிடும். அவ்வளவு தீப்பிடிச்சு எரிஞ்சு போய் இவனும் தீல கிடந்து வந்து சாவுவான். ஆனா நமக்கு அப்படி இல்லைங்க. நாம் நரகத்திற்கே கொண்டு போகப்பட்டாலும் ஒரு விஷயம், இமாம் பூஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புர்தாவில் ஒரு இடத்துல சொல்றாங்க, என்னை மலக்குகள் ஒரு வேளை சொர்க்கத்திலே நுழைய விட மறுத்தார்கள் என்று சொன்னால், அப்போது நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், இந்த ரிதுவானுடைய மலக்குகளை பார்த்து நான் சொல்லுவேன், என்னை நீங்கள் எப்படி சொர்க்கத்தில் நுழைய அனுமதிக்க மறுக்கிறீர்கள்? நான் யார் தெரியுமா? என் பெயர் என்ன தெரியுமா? முஹம்மது ஷர்ஃபுத்தீன் என்று சொல்லுவேன். முஹம்மது என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் என்ன உள்ள விட்டுடுவாங்கன்னு சொன்னாங்க. புரிஞ்சு போச்சா? இந்த சொர்க்கத்துக்கு போற ஆள் யாரு? இந்த பேர்லயே ஒரு நாட்டம் இருக்கு. அந்த பேர்லயே ஒரு கடும் நாட்டம் இருக்குது. யோசிச்சு பார்க்க. ஆக ஷிர்க் என்று சொல்லப்பட்ட வாக்கியம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த மனிதனாலும் அல்லாஹ்வோடு ஒரு சிருஷ்டி இணைத்து பார்க்கப்படுகிறது என்று சொல்லப்படுவது உண்மைக்கு புறம்பான ஒன்று. பிறகு இந்த சிலைகளுடைய வணக்கம், ஆராதனை என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இந்த பூமியில் எப்படி உருவானது என்ற ஒரு கேள்வி வந்தால், இந்த கேள்விக்கு விடையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக, லஅனத்து செய்வானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இந்த வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? அபி கபஷத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அவர்களும் சொன்னார்கள். போய் பார்த்துட்டு அந்த இடத்தை பார்த்துட்டு வந்து ரசூலுல்லாஹ்விடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அபி கபஷத் என்ற இடத்துக்கு போனோம். போய்விட்டு வருகிற வழியிலே கிறிஸ்தவர்களுடைய ஒரு கிர்ஜாவை, தேவாலயத்தை கண்டோம். நம்முடைய மஸ்ஜிதுகளை விட மிக அழகு வாய்ந்ததாக அவைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னோம். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபர்களின் மீது தங்களுடைய மஸ்ஜிதுகளை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நபிமார்களுடைய கபர்களின் மீது மஸ்ஜிதை கட்டினவன் உலகத்துல கிறிஸ்தவனும் யூதனும் தான். நாம செய்யலையே. எந்த கபரில் நாம மஸ்ஜித் கட்டணும்? அப்ப இருந்தா சொல்ல. இன்னைக்கு சொல்றானே, இன்னைக்கு புதிதாக ஒரு வாதத்தை இவர்கள் துவக்குகிறார்களே, மஸ்ஜித் இருக்கக்கூடிய கபர் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழக்கூடாதுன்னு சொல்றானே, சட்டம் அதுவல்ல. கபரின் மீது கட்டப்பட்ட மஸ்ஜிதில் தொழக்கூடாது தான் சட்டம். இது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய இமாம்களால் கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே போடப்பட்ட ஒரு சட்டம். அப்பா இன்னைக்கு புதுசா ஒண்ணு நீ வந்து சொல்லி கொடுத்து நாங்க விளங்கணும் அவசியம் இல்லை. கபறுகள் மீது மஸ்ஜிதை உருவாக்குகின்ற பழக்கம், மஸ்ஜிதை ஏற்படுத்துகின்ற நிலை யகூதிகளுடைய பழக்கம், நசாராக்களுடைய பழக்கமே தவிர இஸ்லாமியர்களுடைய பழக்கம் அல்ல. அந்த கபறுகளையே வணக்க பொருளாக அவங்க தான் மாட்டினாங்க. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யா ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு கவனிக்கிறோம். அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி மஸ்ஜிதா. கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா ரசூலுல்லாஹ்? அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி மஸ்ஜிதா, யா அல்லாஹ் என்னுடைய கபரை நீ மஸ்ஜிதாக்கி விடாதே என்று கேட்டார்கள் தானே.
நீங்க ஒரு விஷயத்துல எனக்கு பதில் சொல்லணும். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கொண்ட கேட்டு அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானா எப்பவாது? அப்படி ஏதாவது வரலாற்றுல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன சம்பவங்கள் பிரச்சனை ஏதாவது ஒன்று இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. அப்ப இதையும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க தானே. அல்லாஹும்ம லா தஜஅல் கப்ரி மஸ்ஜிதான்னு கேட்டாங்க தானே. யா அல்லாஹ் என்னுடைய மஸ்ஜிதை என்னுடைய கபரை நீ மஸ்ஜிதாக்கி விடாதன்னு கேட்டாங்க தானே. அப்ப ரசூலுல்லாஹ் அவனுடைய கபர் எப்படி மஸ்ஜிதாகும்? இன்றைக்கும் மஸ்ஜிது நபவியில அந்த கபரு கபராகத்தான் இருக்கு, மஸ்ஜிது மஸ்ஜிதாகத்தானே இருக்கு. அப்ப மஸ்ஜித் கபருள்ள மஸ்ஜிதுல வந்து தொழக்கூடாதுங்கிறதுக்கு இவன் இப்படி சட்டம் சொல்லலாம்? காபாவுக்குள்ள ஹனஃபி மதஹபுடைய ஒரு சட்டத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு ஷாஃபி மதஹபுடைய சட்டம் தெரியாது, அதனால ஹனஃபி மதஹபுல ஒரு சட்டம் நான் சொல்றேன். காபாவை தவாஃப் செய்கின்ற ஒரு ஹாஜி, காபாவை வலம் வருகின்ற ஒரு ஹாஜி அந்த காபாவில் இருக்கின்ற ஹத்தீமை விட்டு காபாவை மட்டும் தவாஃப் செய்வார், ஆனால் அவருடைய ஹஜ் நிறைவேறாது என்பது இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தீர்ப்பு. ஏன்? ஹத்தீமையும் சேர்த்து தவாஃப் செய்ய வேண்டும், அப்போதுதான் அது ஹஜ்ஜாக இருக்கும் என்று இமாம் ஆலம் சொல்றாங்க. அப்ப இமாம் ஆலம் இடத்துல கேட்கப்படுது, ஹத்தீமையும் ஏன் சேர்த்துக் கொண்டு தவாஃப் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள், காரணம் என்ன? அப்ப இமாம் ஆலம் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அந்த ஹத்தீமை நான் ஏன் சேர்த்து தவாஃப் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் தெரியுமா? அந்த காபா உருவாகுவதற்கு காரணமான 2 நபர்கள் அன்னை ஹாஜராவும் இஸ்மாயிலும் அதற்குள் தான் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. இந்த அளவுக்கு கபரு கபருன்னா கபர் வணக்கம்தான் சிறுக்குன்னா இவனும் போய் சுத்தி இருக்கான்ல, இவனும் போய் சுத்தி போட்டுத்தானே வந்தா. அந்த ஹத்தீமை சேர்த்து சுத்தி தப்சீர் கஷாஃபி எடுங்க, தப்சீர் கஷாஃபியில் எழுதுகிறார்கள், ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் இடைப்பட்ட இடைவெளியிலே 80,000 நபிமார்களுடைய கபர் ஷரீஃப்கள் இருக்கின்றது என்பது எழுதுகிறார். அவ யார தவாஃப் செஞ்சா? யாரங்க தவாஃப் செஞ்சீங்க? அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் மதிக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்திருப்பதாக இவனாக கற்பனை பண்ணி கொண்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. அப்படி பண்ணி கொண்டதா இருந்தா பிறகு எதுக்கு ஹஜ்ருல் அஸ்வதோட கல்ல முத்தமிடணும்? காபாவை எதுக்கு தவாஃப் செய்யணும்? காபா அல்லாவா, ஹஜ்ருல் அஸ்வத் அல்லாவா, சஃபா மர்வா அல்லாவா, ஜம்சம் என்ன அல்லாவா, முஸ்தலிஃபா அல்லாவா, அரஃபா என்ன அல்லாவா, இதெல்லாம் அல்லாவாயிரும். இது அத்தனையும் அப்ப எத்தனை அல்லாங்க? என்னங்க கணக்கு வழக்கு இல்லாம அல்லாஹ் வந்துருவான்? அப்ப இதெல்லாம் அல்லாஹ் இல்ல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மக்லூக், இது அத்தனையும் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள். ஆனால் சிருஷ்டிகளிலே இருக்கின்ற இறைவனுக்கு விசேஷமான அந்த சிருஷ்டிகளுடைய தொடர்பின் காரணமாக அவைகளும் விசேஷத்துக்கு மாறும். இதுதாங்க மனுஷன் ஒரு சாதாரண பிரச்சனையில பேசுறதா இருந்தா, இப்ப இன்றைக்கு இவர் போட்டுக் கொண்டிருக்கிற கோட்டு இவரை பொறுத்தளவுக்கு அது உயர்ந்த பொருள், இவரை பொறுத்தளவுக்கு மனுஷனோடு இணைந்திருக்கின்ற வரை இது உயர்ந்த பொருள் தானே. இது தூக்கி குப்பை தொட்டில வீசிட்டாருன்னு வச்சுக்கோங்க, குப்பை தொட்டியில பார்த்தா எவனால எடுப்பானா? எடுக்க மாட்டான், இது குப்பைன்னு தான் போவான். அதே ஒரு மேலே போட்டுக்கிட்டு இருந்தா அரிசா கலப்புங்களை பார்ப்போம் வெப்பன்ல. அந்த மனுஷனோடு போட்டுட்டு இருக்கிற ஒரு சட்டைக்கு ஒன்றுமில்லாத ஒரு தகுதியும் இல்லாத மனிதனோடு இணைந்திருக்கின்ற ஒரு பொருளுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு சொன்னா, ஒரு நபியோடு இணைந்த பொருளுக்கு, ஒரு ரசூலோடு இணைந்த பொருளுக்கு, அந்த ரசூலுடைய ஜோதி வெளிப்படுகின்ற அந்த ரசூலுடைய கலீஃபாவாகிய வலிமார்களுடைய தரப்பிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு பொருளுக்கு, வலிமார்கள் என்று யாரையும் நீங்க தனியா பிரிக்காதீங்க. வலிமார்கள் என்று பேசப்படுகிறவர்கள் அத்தனை பேரும் தன் ரசூலுடைய கலீஃபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கலீஃபாக்களாக இருக்கிறவர். இன்னும் நான் யதார்த்தத்தை உடைத்து சொல்லுவதாக இருந்தால், அந்த வலிமார்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை செயல்களுக்கும் பொறுப்புதாரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஞாபகத்தில் வைங்க, அவங்க வெறும் கருவிதான். உங்களையும் நீங்கள் உங்களுடைய ஷேக்குகளுக்கு முன்னால் வெறும் கருவியாகத்தான் நீங்கள் பாவிக்க வேண்டுமே தவிர, நினைக்க வேண்டுமே தவிர, நம்ப வேண்டுமே தவிர, என்ன வேண்டுமே தவிர உங்களுக்கு எந்த ஒரு சுயமும் கிடையாது. அப்படி நீங்க நினைச்சா உங்களுடைய ஷேഖனுடைய அருள் பார்வையில் இருந்து விரட்டப்படுவீர்கள். இப்ப என்ன ரஜீம் என்ற வார்த்தைக்கு அந்த இடம்தான் சரியான பொருத்தமான ஒரு பிரச்சனை உருவாக்கும். ஆக ஷேகுமார்கள் என்று பேசப்படுகிறவர்கள், கலீஃபாக்கள் என்கிறவர்கள், வலிமார்கள் என்று பேசுகிறவர்கள் அத்தனை பேரும் யார் என்று கேட்டீங்க என்று சொன்னா, அத்தனை பேரும் தன்னுடைய ரசூலை தனக்குள் இருந்து வெளிப்படுத்துகின்ற மல்லர்கள், வெறும் பெருமாத ஸல்லல்லாஹு துறைகள், வெளிப்பாட்டு துறைகள் அவைகள். ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மனத்தின் கண்டாலே மஹபூபை தவிர மற்றதை காண வேண்டாம்.
சொல்றார், தன்னுடைய செய்கை நீ எப்படி வைக்கணும், உன்னுடைய சிந்தனையில எப்படி வச்சுக்கொள்ளணும், உன்னுடைய ரசூலை நீ உன்னுடைய நினைவில் நீ எப்படி வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு ஒரு கவிதையில ஒருத்தர் சொல்றார், மனத்தின் கண்ணாலே மஹபூபை தவிர மற்றதை காண வேண்டாம், முகத்தின் கண்ணாலே காணுகின்ற வஸ்துவை முன்னவன் மதகர் என்று. முகத்தின் கண்ணாலே மூஞ்சில இருக்க கண்ணால பார்க்கிற அத்தனை பொருளும் உன் மஹபூபனுடைய மதகர் என்று நீ பார். அதுக்கு ஒரு யதார்த்தம் கிடையாது, அது ஒரு கருவித்தான். அதிலிருந்து வெளிப்படுகின்ற அசைவுகள் அத்தனைக்கும் சொந்தக்காரம் உன்னுடைய மஹபூபு தான், உடைய ஷேഖு தான், உடைய ரசூல் தான், வேற யாரும் இல்லை. இதைத்தான் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, புலத்தின் கண்ணாலே உணர்வுகளால, உன்னுடைய ஐயறிவு என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கு, அந்த உணர்வுகளாலே வேறு வராமல் என்ற ஒரு நிலைக்கு நீ மாறிவிடாமல், இது வேற அது வேற அது வேற என்று பிரிக்காம வேறு வராமல் அவைகளை ஒன்றுபடுத்தி திறத்தின் கண்ணாலே யகீனை கொண்டு தீர்க்கமாய் நின்று சேர்ந்திடு நீ முத்தலக்கிலே என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னா, இதுதாங்க ஒரு ஷேഖனுடைய கையை பிடிக்கிறதுடைய அடிப்படை நோக்கம். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது என்று சொன்னா. ரெண்டாவது பிரச்சனை என்ன சொல்ற, முதல் பிரச்சனையே முடிஞ்சு வச்சுக்கிறீங்களா எல்லாமே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு செய்வதற்குரிய சாத்தியம் உள்ளவர்கள் என்று ஒரு வார்த்தையாகும் மௌலவி முஹம்மது சுலைமான் தன்னுடைய பேச்சிலே சொன்னார். அது இன்னைக்கு பேச முடியாது, சுகுவாயிடும். அதனால இன்றைக்கு வேற ஏதாவது ஒரு கூட்டத்தில் அதை பேசிப்போம் இல்லையா. ஆக ரொம்ப டைம் ஆயிட்டு. அல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கே கூடியிருக்கின்ற அத்தனை மக்களையும், இங்கே வருகை தராதிருக்கின்ற அத்தனை மக்களையும், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினுடைய மக்களையும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கின்ற மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய ரசூலை தங்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கின்றவர்களாக ஆக்கி வைப்பானாக. அல்லாஹுடைய ரசூலை தன்னுடைய எண்ணத்திலே சுமக்கின்ற மக்களாக ஆக்கி வைப்பானாக. தங்களுடைய ஒவ்வொரு உணர்வுகளுடைய அலைகளிலும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குள் இருந்த தன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற அந்த உணர்வை, இந்த தெளிவை பெறுவதற்குரிய வாய்ப்பை, தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக யா அல்லாஹ் உன் ஹபீபாகிய, எங்களுடைய ஆக்காவாகிய, எங்களுடைய மௌலாவாகிய சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு நாங்கள் இறுதியாக கண்ணை மூடி செல்லுவதற்கு முன்னால் எங்களுடைய ஷேக் நாயகத்தினுடைய திருத்தோற்றத்திலே நாங்கள் அவர்களை கண்டுகளிப்பதற்கு, அந்த உருவத்தை அப்படியே எங்களுடைய உள்ளத்தில் தேக்கிக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் விடைபெற்று செல்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவாயாக. ربنا تقبل منا دعاءنا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم احينا على حب رسولك يا الله، وامتنا على حب رسولك يا الله، وارزقنا زيارة رسولك يا الله، وارزقنا شفاعة رسولك يا الله. اللهم نبر في قلوبنا بمعرفتك يا الله. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا مولانا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. لا إله إلا الله. சன்மார்க்கத்தின் சில உள்ளார்ந்த உண்மைகளை, சன்மார்க்கத்தின் சில உள்ளார்ந்த உண்மைகளை சிக்கெடுத்து சிரிப்பையும் சிந்தைக்குள் சிரிப்பையும், சன்மார்க்கத்தின் சில உள்ளார்ந்த உண்மைகளை சிக்கெடுத்து சிரிப்பையும் சிந்தைக்குள் சிரிப்பையும் ஏற்படுத்தி நற்சிந்தனையூட்டி உரையாற்றியவர் தமிழ்நாடு ஜமியத்துல் உலமா செயலாளர் அஹ்லே சுன்னா மாதத்திரிகையின் ஆசிரியர் அல்ஹாஜ்